ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி காசை பார்க்க போகிற சிறகடி காசையில் வந்துட்டு நம்ம மனோஜ் இருக்காரு. தலையில் துண்டை போட்டுட்டு உட்காந்துருக்காங்க. எப்படி என் சோக கதையை கேளு தாய்க்குளமேனு பாட்டை பாடிக்கிட்டு அவர் உட்காந்துருக்கு. அந்த டைம் பார்த்து யார் பாஸ் மட்டை பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஃப்ரெண்டு வராரு. வந்தவர் என்னாச்சுப்பா ஏன்ப்பா அப்படி உட்காந்துருக்கேன்னு கேட்க, பிஸ்னஸ் ஏன் டல்லடிக்குதுன்னே தெரியலப்பான்னு சொல்ல அந்த டைம் பார்த்து எடுத்து கொடுக்குறாராமா. உன்னோட லக்கி ஜாமே உன் பொண்டாட்டி தாண்டா, இன்னும்மா தெரியல, உன் பொண்டாட்டி இருக்கிறப்ப எவ்வளோ பேர் வந்தாங்க, இப்போ பாரு ஈ காக்கா கூட இல்லை, அந்த அளவுக்கு இருக்கும் கடை அப்படின்றாங்க. அப்புறம் சரி ஏதோ சொல்லாதப்பா, நான் லக்கி ஜாமெல்லாம் நம்புறதா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பழைய பஞ்சாகத்தை நம்புற ஆள் தானே, இப்போ என்ன புதுசா நம்பலன்னு சொல்லி கேட்கிறாரு. அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரோஹிணி வந்து நிக்கிறாங்க. அதான் பார்க்காத அவங்க இப்போ 2 பேர் கடைக்கு வந்திருக்காங்க. இதுக்கும் காரணம் என் பொண்டாட்டி என்ன சொல்லுவேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டே பாருடா அங்கே வந்து நிற்கிறது உன் பொண்டாட்டி தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மனோஜ் நான் உன்ட்ட தனியாக பேசணும்னு கூட்டு போய் பேசுறாங்க. எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கலாம், நீ முடிவு பண்ணியிருக்க, நான் உன்னை நம்பி உனக்காக தானே போய் சொன்னேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஓகே தான் மன்னிச்சிடலாம்ல, நான் நீ இல்லைன்னா வாழ மாட்டேன் உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொன்னோன்னே இன்னும் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிற கம்முன்னு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய வார்த்தை பேசுகிறாங்கன்னு தெரியுது, உள்ளுக்குள்ளே லவ் இருக்குன்னு தெரியுது, அது வெளியே காமிச்சாதான்ப்பா என்ன ஈகோ ஈரோடு வரையும் இருக்குது பசங்களுக்கு. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்க, நீ ஏன் இங்கே வந்தேன்னு சொல்லிகிட்டே இருக்காரு. எப்பா சாமி வாயில் கை வச்சா கூட கடிக்க தெரியாதுல உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. சரி விடுங்க, இவரெல்லாம் திருத்தவே முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் சீதா கால் பண்ணி மாமா சத்யாவை நைட்லேருந்து காணும்னு சொல்லி இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் சிட்டி தான் கடத்திட்டு போயிட்டான்னு சொல்ல, அதுக்கப்புறம் மீனா ஒரு கடைக்கு பூ கொடுக்குறாங்க. அந்த கடையில் போய் சிசிடிவி கேமரா பார்ப்போம்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க உள்ளே அலோவ் பண்ணிட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா கடைசியில் சத்யா நின்றுருக்காங்க, சிட்டி வந்து கடத்திருக்காங்க. எக்ஸாமுங்கிறதால கடத்திட்டாராமா. டே படிக்கிற பிள்ளை ஏன்டா இப்படி பாலாக்குறீங்க, படிக்கிற வயசில் படிக்க விடுங்களேன், ஏன்டா பாலாக்கிறதுலே குறியா இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்களை பார்க்க. அதுக்கப்புறம் என்ன அடிதடி ஃபைட்டு தான், எப்படியாவது எக்ஸாம் எழுத வச்சிருவாரு, அது வேற விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.